வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட்டுங்க. ஸோ நம்ம சேனலில் மெம்பர்ஸ் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு எனேபிள் பண்ணியிருந்தோம். ஸோ அதில் ஜாயின் பண்ணியிருக்கிற 2 பேர், அதாவது எக்ஸ்ப்ளோர் வித் நந்து அப்படிங்கிறவங்களும் மணிமாறன் அப்படிங்கிறவங்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸுங்க. ஸோ அதை சொல்லிடலாம் அப்படிங்கிறது தான் இந்த ஷவுட் அவுட் நான் வந்து பண்ணுறேன். ப்ளஸ் நீங்கள் வந்து எங்கே இருந்தாலும் இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா நான் உங்களுக்கான போஸ்ட்டும் வந்து போட்டிருக்கேன், மெம்பர்ஸ் ஒன்லி போஸ்ட். நீங்கள் வந்து தாராளமாக எனக்கு வந்து மெயில் பண்ணுங்கள், நம்ம ஃபர்தராக பேசலாம். எல்லாருக்கும் வணக்கங்க. கற்றலகு ஐஏஎஸ் அகாடமி சார்பாக உங்களை நான் வரவேற்கிறேன். ஸோ நான் முதல்வன் எக்ஸாம்ஸ்க்கு வந்து எல்லாருமே படிச்சுட்டு இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ லாஸ்ட்டாக இந்த கொஷின் பேப்பரை நம்ம வந்து பார்த்துருந்தோம். ஸோ லாஸ்ட் இயர் 2023 நடந்த நான் முதல்வன் எக்ஸாமுக்கான கொஷின் பேப்பரை வந்து நம்ம ஃபுல்லாகவே வந்து பார்த்துட்டு அதோட வெயிட்டேஜ் வந்து பார்த்துருந்தோம். ஸோ அந்த வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன், இது கொஞ்சம் பெரிய வீடியோவாக இருக்குது, நம்ம அடுத்து வந்து பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருப்பேன். ஸோ அடுத்து இருக்கக்கூடிய வீடியோவில் நம்ம மிச்சம் இருக்கக்கூடிய 2 கொஷின் பேப்பரையும் டேரெக்டாக நம்ம வெயிட்டேஜ் வந்து பார்த்துடலாம் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருப்பேங்க. ஸோ இதில் இந்த வீடியோவில் நம்ம வந்து வெயிட்டேஜ் தாங்க பார்க்க போகிறோம். ஸோ 2022 அதாவது 2021 வச்ச எக்ஸாம், ஆனால் கோச்சிங் 2022 நடந்தது. அதே மாதிரி 2022 வச்ச எக்ஸாமு, ஆனால் கோச்சிங் 2023 நடந்தது. ஸோ அதனால தான் இங்கே 2023 போட்டிருக்கு. ஸோ இந்த 2 கொஷின் பேப்பரையும் பற்றி நம்ம வந்து பார்த்துடலாம். ஸோ இந்த 2 கொஷின் பேப்பரில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து தெரியும். ஃபஸ்ட்டு வந்து இந்த நான் முதல்வன் வந்து வரலங்க அப்போது. ஸோ ஏஐசிஎஸ்சின்னு சொல்லுவோம், ஆல் இண்டியா சிவில் சர்வீஸ் கோச்சிங் சென்டர். ஸோ இவங்க மட்டும்தான் வந்து எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து நான் முதல்வன் வந்து வந்திருந்தாங்க லாஸ்ட் இயர். ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து நான் முதல்வன் எக்ஸாமோட அந்த பேட்டர்ன் எல்லாமே வந்து மாற்றினாங்க. ஸோ நீங்கள் வந்து லாஸ்ட்டாக நம்ம வந்து இந்த 2ஐயும் வந்து நம்ம கம்பேர் பண்ணால் ஒன்றா இருக்கும் பேட்டர்ன். ஆனால் வந்து இந்த நான் முதல்வன் லாஸ்ட்டாக வச்சுருந்த இந்த எக்ஸாம் வந்து நான் முதல்வன் வந்ததுக்கப்புறம் வந்து பேட்டர்ன் வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும். ஸோ அதுதான் நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ வந்து ஃபஸ்ட் நம்ம 2022ஓட வெயிட்டேஜ் வந்து பார்த்துடலாங்க. ஸோ வெயிட்டேஜ் அப்படிங்கும்போது உங்களுக்கு இதில் கொஞ்சம் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பார்த்தீங்க அப்படின்னாலே இதில் உங்களுக்கு வந்து தெரியும். பாலிட்டி வந்து 18 கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. எக்கானமி வந்து இந்த கொஷின் பேப்பரில் 19 கேட்டிருக்காங்க. ஜியாகிரஃபியில் 24 கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஹிஸ்ட்ரியும் ஐஎன்எம்மும் சேர்த்து 26 கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. கரண்ட் அஃபேர்ஸோட கொஷின்ஸ் மட்டும் 12 கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அதே மாதிரி ஜென்ரல் சயின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 19 கொஷின் வந்து கேட்டிருக்காங்க. என்விரான்மெண்ட்டில் வந்து 15 கொஷின் வந்து கேட்டிருக்காங்க. சிசாட்டில் வந்து 10 கொஷின் கேட்டிருக்காங்க. நான் சொல்லியிருந்தேன் 2022 வந்து ஃபஸ்ட்டு வந்து, அதாவது 2022 வந்து நான் முதல்வன் இல்லை. ஸோ அதனால் ஒரு ரேண்டமாக எடுத்த கொஷின் பேப்பராக தான் இருக்கும், பிளான்டாக வந்து எடுத்துருக்க மாட்டாங்க. அதோட இதே பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து தெரியும். ஜென்ரல் சயின்ஸ்லையும் என்விரான்மெண்ட்லையும் பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 30 கொஷின்ஸ் கிட்ட வந்து இதிலேயே 35 கொஷின் கிட்ட வந்து வந்துடும். ஸோ ஆனால் அடுத்தடுத்து போக போக அந்த ட்ரெண்ட் அப்படியே வந்து மாறிடுங்க. ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து நானும் அப்ரோச் பண்ணும்போது அந்த எக்ஸாமில் வந்து நிறைய ஜென்ரல் சயின்ஸ் அண்ட் என்விரான்மெண்ட் இருந்தது. ஸோ எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருந்தது, ஏன்னா இவ்வளோ கொஷின்ஸ் வந்து இதிலே கேட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. அடுத்த வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ட்ரெண்ட் அப்படியே வந்து மாறிடுங்க. இப்போ ரீசெண்டாக நடந்த நான் போன வருஷத்தில் நடந்ததெல்லாம் அப்படியே வந்து மாறிடுச்சு. உங்களுக்கு என்விரான்மெண்ட்டும் சயின்ஸ்லையும் வந்து ரொம்ப கம்மியான கொஷின்ஸ் வந்து கேட்குறாங்க. ஸோ அதனால தான் வந்து நான் வந்து சொல்லியிருந்தேன், அந்த ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில் கொஞ்சம் வந்து நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ண வேணாம் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து சொல்லியிருப்பேன். ஸோ இந்த விஷயங்கள் தாங்க, இதுதான் வந்து இந்த கொஷின் பேப்பரோட வெயிட்டேஜ். ஸோ இதிலேயே அடுத்து ஹிஸ்ட்ரியிலையும் ஜியாகிரஃபிலையும் தான் வெயிட்டேஜ் வந்து அதிகமாக இருக்குது. சயின்ஸுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹிஸ்ட்ரி அண்ட் ஐஎன்எம், அதாவது சயின்ஸை ஏன் நான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன் அப்படின்னா இதில் அன்எக்ஸ்பெக்டடாக 19 கொஷின் வந்து கேட்டிருக்காங்க. அதனால் இதை நான் ஃபஸ்ட்டு வச்சுருக்கேன். அஃப்கோர்ஸ் சயின்ஸை விட ஹிஸ்ட்ரி அதிகமாக தான் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஆனால் சயின்ஸ் வந்து அன்எக்ஸ்பெக்டட். இது வந்து ஹிஸ்ட்ரி ஜியாகிரஃபி பில்லர் சப்ஜெக்ட்ஸ்னு சொல்லுவோம், ஹிஸ்ட்ரி ஜியாகிரஃபி பாலிட்டி எக்கனாமினாலையும். ஸோ அதிலேருந்து கேட்டால் கூட ஒரு ஷாக் இருக்காது. ஆனால் பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக கேட்டு வச்சுருக்கிறாங்க, பாலிட்டிக்கு ஈக்குவலாக சயின்ஸை எடுத்திருந்தாங்க. ஸோ அதனால தான் நான் வந்து இதில் சயின்ஸை நான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன். ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஹிஸ்ட்ரியும் ஜியாகிரஃபியும் ஓவராலாக நிறைய கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. எக்கனாமியும் பாலிட்டியும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி 18, 19 அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து எக்கனாமியும் பாலிட்டியும் பொறுத்தளவுக்கு எப்போவுமே வந்து அப்ளை பண்ணுற கொஷின்ஸ் தாங்க இருக்கும். ஆனால் பாலிட்டியை பொறுத்தளவுக்கு டேரெக்டாக இருக்கும் கொஷின்ஸு. ஸோ பாலிட்டிக்கு பார்த்தீங்க அப்படின்னா இதில் பாருங்கள், விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ஆர் கான்ஸ்டியூஷனல் பாடி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன், சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷன், யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், ஃபினான்ஸ் கமிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி டேரெக்டான கொஷின்ஸ் இருக்கும். இது நீங்கள் புக்லேயே வந்து பார்த்துடலாம். எக்கனாமியை பொறுத்தளவுக்கு இந்த இது பாருங்கள், அரேஞ்ச் த ஃபாலோயிங் அக்கார்டிங் டு தேர் இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் லிக்விடிட்டி அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இது நீங்கள் வந்து டேரெக்டாக எங்கேயுமே புக்கில் படிக்க மாட்டீங்க. ஆனால் உங்களோட கான்செப்ட் தெரிஞ்சிருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து இதில் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி எக்கனாமியை பொறுத்தவரை கேட்பாங்க. சயின்ஸ் வந்து டேரெக்ட் கொஷின் தான் இருக்கும். ஸோ அதேமாதிரி என்விரான்மெண்ட்டும் டேரெக்டாக தாங்க இருக்கும். ஸோ சிசாட் வந்து நீங்கள் நம்ம ஒரு 15 டாபிக் 10 டாபிக்குள்ளே தான் எப்போவுமே ரிவால்வ் ஆகும். மித்தபடி உங்களுக்கு ஜியாகிரஃபியும் வந்து கான்செப்ட் பேஸ்டு தான் வந்து கேட்பாங்க, நிறைய ஃபேக்ட்ஸ் வந்து கேட்பாங்க. இவ்வளோ தாங்க இந்த கொஷின் பேப்பரில். ஸோ இதே வந்து அடுத்து, அதாவது 2022 கோச்சிங் கிளாஸ் வந்து நடந்த கொஷின் பேப்பர் எடுத்தோம் அப்படின்னா இதில் வந்து உங்களுக்கு
ஹிஸ்ட்ரி ஐஎன்எம் சேர்த்து 23 கேட்டிருந்தாங்க, எக்கனாமி 21, பாலிட்டி 22, ஜாகிரஃபி 22, ஜென்ரல் சயின்ஸில் பாருங்கள் வெறும் 5 தான் வந்து கேட்டிருந்தாங்க, என்விரான்மெண்ட்லேயும் 4 தான் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் அப்படியே ட்ராப் ஆயிருச்சு இந்த அடுத்த வருஷம் கொஷின் பேப்பரில். அதே மாதிரி சிசேட் ஒரு 16, சிஏ கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து ரொம்ப அதிகமாக கேட்டது. அதாவது இது ஆக்சுவலாக எக்ஸாக்டாக சொன்னோம்னா இது நான் அட்டன் பண்ண கொஷின் பேப்பர் தான். கிட்டத்தட்ட 29 கரண்ட் அஃபேர்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த டயத்தில் நான் கொஞ்சம் கரண்ட் அஃபேர்ஸ் கொஞ்சம் படிச்சுட்டு இருந்ததுனால ஹிந்து நியூஸ் பேப்பரும் கொஞ்சம் பார்த்துட்டு இருந்தேன். ப்ளஸ் அந்த வெப்சைட் நான் உங்களுக்கு நிறைய பேருக்கு சொல்லியிருப்பேன். ஸோ அதை அஃப்கோர்ஸ் அது இந்த நிறைய வேறு எக்ஸாம்ஸுக்கு எழுதும்போது அதையும் பார்த்துட்டு இருந்தேன். ப்ளஸ் இந்த ஹிந்துவில் ஓவராலாக பார்ப்பேன் அப்போல்லாம். ஸோ அப்போது அந்த ஐடியாவை வச்சு ஓரளவுக்கு நான் வந்து அட்டன் பண்ணியிருந்தேன் இந்த கொஷின் பேப்பரை. ஸோ சிஏ பார்த்தீங்கன்னா அதிகமாகவே இருக்கும். ஸோ இதுதாங்க இந்த வருஷம் அதாவது 2022ஓட கோச்சிங் நடந்த அதோட கொஷின் பேப்பர். ஸோ இதுலேயும் உங்களுக்கு இந்த மாதிரி தான் கொஷின்ஸ் வந்து இருக்கும். ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா சில ஃபேக்ட் பேஸ்டு கொஷின்ஸும் அப்ளிகேஷன் பேஸ்டும் வரும். இந்த கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா இக்டா ஆன் மிடிவல் இந்தியா மீன்ட். ஸோ அந்த டேர்ம்ஸ் நான் சொல்லியிருப்பேன், ஒரு ஹிஸ்ட்ரி அந்த மாதிரி இதை பொறுத்தளவுக்கு நீங்கள் வந்து டேர்ம்ஸ் வந்து நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும் அப்படின்னு. ஸோ அந்த டேர்ம்ஸ் வச்சு கொஷின் வந்து வருங்க. ஸோ இந்த கொஷின் பாருங்கள், வாட் இஸ் த Cas9 ப்ரோட்டீன் தட் இஸ் ஆஃபன் மென்ஷன் இந்த நியூஸ். இந்த மாதிரி டேரெக்டாகவே வந்து நியூஸ்லேருந்து வந்து கேட்டுருவாங்க. ஸோ இந்த மாதிரி இதுவும் அது மாதிரி ரிப்போர்ட்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி ரிப்போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா வித் ரெஃபரன்ஸ் டு த பர்ச்சேசிங் மேனேஜர்ஸ் இண்டெக்ஸ் PMI கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி இந்த ரிப்போர்ட்ஸ் வச்சும் வந்து கேட்பாங்க. ஸோ இவ்வளோ தாங்க இந்த கொஷின் பேப்பரில். ஸோ ஓவராலாக 3 வருஷத்தையும் கம்பேர் பண்ணிங்க அப்படின்னா 2021, 2022, 2023 எழுதியிருக்கேன். ஸோ இதில் பாலிட்டி வந்து 18, இங்கே 22, இங்கே 17. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 15 கொஷின்ஸ்க்கு மேலே தான் வந்து இருக்கும். அதே மாதிரி ஜாகிரஃபியில் 24, 22, ஆனால் ட்ராப் ஆகிருக்கு 13. ஸோ ஓகே. அடுத்து ஹிஸ்ட்ரி 26, 23, 15. ஓகே. அடுத்து எக்கானமி வந்து 19, 21, 18. கரண்ட் அஃபேர்ஸ் பாருங்கள் 12, ஆனால் 29, அடுத்து 25. ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் எப்போவுமே மீடியமாக வந்து கேட்பாங்க. சிசாட் வந்து 10, 16. ஸோ இது ஒவ்வொரு எக்ஸாம் பொறுத்து. லாஸ்ட் இயர் வந்து 50ன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த வருஷம் 10ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து இந்த 10 கொஷின் மைனஸ் பண்ணிவிட்டு மிச்சம் இருக்கக்கூடிய 90 கொஷின் நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணணும் அடுத்த வருஷத்துக்கு. அதே மாதிரி சயின்ஸ் வந்து இங்கே 19, இங்கே 5. அதே மாதிரி என்விரான்மெண்ட் இங்கே 15, இங்கே வந்து 2022 4. ஸோ 23 வந்து உங்களுக்கு ரெண்டும் சேர்த்தே 11 வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதை இந்த ரேஞ்சில் தான் இருக்கும். மித்ததை வந்து நீங்கள் ஒரு 80 கொஷின்ஸ்க்கு நீங்கள் வந்து இதெல்லாம் பிரித்து கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஓவராலாக பில்லர் சப்ஜெக்ட்ஸில் 15 வந்துருங்க. ஸோ அதை தவிர்த்து இருக்கக்கூடியது இதில் எதுவுமே கூடுது குறையுது அந்த மாதிரி நீங்கள் வந்து சொல்ல முடியாது. ஈக்குவலாக வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே, அவ்வளோதாங்க. இதை தாங்க நான் சொல்லணும்னு நினச்சேன். இதை வச்சு நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு என்ன சப்ஜெக்ட் ட்ரெண்ட் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வந்து மார்க் பண்ணி வச்சு பார்த்துக்கோங்க. ஸோ என்னை பொறுத்தளவுக்கு எல்லாத்துலேயுமே வந்து இந்த வாட்டி அதாவது இவங்க வந்து எவால்வ் ஆகிட்டே வந்திருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து சில விஷயங்களில் இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக கொடுத்து, அடுத்த வருஷத்தில் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் வந்து ஈக்குவலாக கொடுத்து, அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் மாடரேட்டாக கொண்டு வந்து எல்லாத்தையும் சிசாட்டுக்கு நிறைய கொஷின்ஸ் கொடுத்துட்டு, இந்த வருஷம் 100 கொஷினாகவே கன்வெர்ட் பண்ணிட்டாங்க. 150 இருந்ததுனால இது எல்லாமே 150 அவுட் ஆஃப் 150. ஸோ இந்த வருஷம் வந்து உங்களுக்கு 50 வந்து வராது, 100 தான். ஸோ அதனால் ஒன்லி 90 கொஷின்ஸ் தான் உங்களுக்கு இருக்குது. ஸோ அதுக்குள்ளே உங்களுக்கு எல்லாத்தையும் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுனால ஈக்குவலாக மாடரேட்டாக தாங்க இருக்கும். 10, 12 அந்த மாதிரி தான் வரதுக்கு வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ அவ்வளோதாங்க. இதை தான் நான் வந்து சொல்லணும்னு நினச்சேன். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் இந்த எக்ஸாம் ரிலேட்டடாக எந்த டவுட் இருந்தாலும் நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மெயில் ஐடி இருக்குது, நீங்கள் மெயில் பண்ணலாம். இந்த விஷயங்கள் அவ்வளோதாங்க. ஓகேங்க, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் சேஃபாக இருங்க, படிங்க, பார்க்கலாங்க.